జగదీశ శంకర హర హర శంకర. వక్రతుండ మహాకాయ సూర్యకోటి సమప్రభా నిర్విఘ్నం కురు మే దేవ సర్వకార్యేషు సర్వదా. శుక్లాంబరతరం విష్ణుం శశివర్ణం చతుర్భుజం ప్రసన్నవదనం ధ్యాయే சர்வவிக்னோபசாந்தயே. விழுப்புரம் வேதவானில் உதித்தது சுவாமிநாதம், வில்லிசை வேள்வி வானில் ஆச்சாரியாள் தரிசன யோகம். தெய்வத்தின் குரலே வேதம் தந்தனத்தோம் ஜீவகீதம். நாயிருக்க என்னும் பேச்சு, நாயிருக்க என்னும் பேச்சு நமக்கெல்லாம் அதுவே மூச்சு. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. గురులేక ఎటువంటి కోనికి తెలియకబోదు, 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 గురులేక ఎటువంటి కోనికి తెలియకబోదు. కరుగైన హృద్రోగ, కరుగైన హృద్రోగ గగనమునగొట్టను సద్గురులేక ఎటువంటి కోనికి తెలియకబోదు. కరుగైన హృద్రోగ గగనమునగొట్టను సద్గురులేక ఎటువంటి కోనికి తెలియకబోదు, గురులేక ఎటువంటి కోనికి తెలియకబోదు, తెలియకబోదు. తనువు సుతదనదారదాయాది బాంటపులు, తనువు సుతదనదారదాయాది బాంటపులు, తనువు సుతదనదారదాయాది బాంటపులు. జనియించి చేతరుజాలిని కరుణతో మనసు నండగసేయుమంతనుచు, మనసు నండగసేయుమల్కనుచు తత్వబోధన చేసి
ಕಾಪಾಡು ತ್ಯಾಗರಾಜ ತೊಡಗು ತತ್ವಬೋಧನ చేసి ಕಾಪಾಡು ತ್ಯಾಗರಾಜ ತೊಡಗು గురులేక ఎటువంటి కొనికి తెలియకబోదు గురులేక ఎటువంటి కొనికి తెలియకబోదు తెలియకబోదు తెలియకబోదు. தானே தந்தானே தானே தானே தந்தானே தானே தந்தானே தானே தானே தந்தானே. ஆமா நாட்டுக்கு சேவை செய்ய நல்லதொரு தமிழ் கலை வில்லு பாட்டு. ஆமா சத்தியமா நன்மை தரும் சாத்திர கலை. அத்தனையும் மக்களுக்கு சொத்து போல. நான் இருக்கேன் நமக்கெல்லாம் குருவாசகமே. வியாழன் வந்தாலே வெள்ளி செய்வோம். இங்கே இருக்கு இங்கே இருக்கு இங்கே இருக்கு வெற்றி இருக்கு காட்சி இருக்கு கருணை இருக்கு. என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. தந்தனத்தோம் என்று சொல்லியே ஆமா சந்தங்களும் தாளத்தோடு தானதந்தத்தோடு ஏழு சந்தங்களும் தாளத்தோடு ஆமா அத்தனையும் மேளத்தோடு நிரந்தரமானவரம் ஆமா குருவெனவே வணங்கிடுவோம். இசைக்கும் தன்னையே தந்தார் ஆமா தந்தனத்தோம் பாட வந்தோ. அம்மாவும் ஆச்சாரியாள் அம்மாவும் ஆச்சாரியாள் ஆமா தெய்வமுமே ஆச்சாரியாள். நான்கு மறை தீர்ப்பு ஆமா தாமிரபரணி தமிழாறு நம்பிக்கையாம் வேண்டுவது ஆமா தயவு செய்த பக்தி பண்ணு. நாம் இருந்து ஆவதென்ன
ஆமா தெய்வத்தின் குரல் நாராயண ஆசிரியர்கள் நாராயண ஆசிபிரல் வில்லுக்கும் வியாழனுக்கும் போட்டு வச்ச திருமுடிச்சு பெரியவாளை அமைச்சுக்கிறார் வெற்றிகளையே ஆமா பெரியவாளை அர்ப்பணிப்போம் கிருஷ்ணா ஸ்வீட் சேருவான தேவி பவன் நிர்வாகிகள் மயிலாப்பூர் ரசிக மக்கள் 3.0 ஆமா 3.0 பெரியாரை பெரியவாளின் ஆசியே. ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. சந்தோஷம். எல்லாம் வல்ல கற்பகத்தாயினுடைய ஆசையினாலும் கபாலீஸ்வருடைய அன்பு கருணையினாலும் காமாட்சி மீனாட்சி காசி விசாலாட்சி 3 தெய்வங்களுடைய அன்பினாலும் நடமாடும் தெய்வமாக நம்மிடையே இருந்து இன்று விண்ணுலகத்திலிருந்து நம்மை வாழ்த்திக் கொண்டு நான் இருக்கேன் என்ற குரலை சொல்லும் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் பரமாச்சாரியால் இந்த வில்லுக்கு கரதீட்சை கொடுத்த பரமாச்சாரியாளுடைய ஆசையினாலும் அவர் பக்கத்திலேயே இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கும் என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமாம் ஐயாவுடைய ஆசையினாலும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி 4வது வாரமாக நம்பிக்கையான வாரமாக நான் இருக்கேன் என்று சொல்லும் வாரமாக உங்களுக்கெல்லாம் நாராயணா என்னும் நாமத்தை ஏற்றும் நாமமாக அருமையாக வந்திருக்கக்கூடிய வியாழனில் வந்திருப்போருக்கு என்னுடைய அன்பான பாசமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வியாழன் 3 வியாழன் முடிச்ச உடனே என்ன தெரியுமா என்ன வந்தது? என்ன எதுவுமே பிளான் பண்ணிடலாம் நான் சொல்றது இல்ல. இங்க உங்களை பார்த்த உடனே தான் ஞாபகம் வந்தது. என்ன தெரியுமா தோணுச்சு? என்ன தோணுச்சு? வியாழனுக்கு அப்புறம் வியாழனே வராதான்னு தோணுச்சு. வர முடியாத விஷயம் ஆனா தோணுச்சு, வந்துட்ட விஷயம். பாருங்க ஐயா வந்துட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தெய்வத்தை பேசுறதுக்குன்னு நம்பி கொடுத்த நாக்கு இது. ஆண்டவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். கண்ணை கொடுத்தார், காது கொடுத்தார், மூக்க கொடுத்தார், பேச வாயை கொடுத்தார், மனசார கைதட்ட கைய கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்தார், காலை கொடுத்தார், எல்லாம் கொடுத்து நமக்கு உள்ள ஒண்ணு கொடுத்திருக்கார். அதை கண்டுபிடிக்கிறது தான் மக்களுக்கு ரொம்ப நேரமாகுது. அது என்ன தெரியுமா? ஆண்டவனை கும்பிடக்கூடிய சக்தியையும் கொடுத்திருக்கிறார். அது இல்லாதனாலதான் இந்த உலகத்துல நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய செய்திகள் பூரா அதனாலதான் வருது. அதனாலதான் நான் நினைச்சேன், என்னடா இந்த சத் சங்கத்வே நிசங்கத்துவம்னு பஜகோவிந்தத்துல ஒரு வரி வரும், அம்மா அழகா பாடியிருப்பாங்க. அதை கேட்கும் போது நான் நினைப்பேன், அப்ப பாடும்போது சின்ன குழந்தையா பாடும்போது அவ்வளவு அர்த்தம் புரியல. அனுபவம் அனுபவம் அனுபவம்னு நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முறையா நான் சொல்லி 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 இத்தனை அனுபவங்களையும் நாங்க படிக்க 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 அந்த சத் சங்கத்தினுடைய பெருமை இன்றைக்கு தான், இப்போதுதான், இந்த காலத்தில் தான் சுமார் 50 வருஷமாக புரிந்து கொண்டிருக்கிறது. அப்படிதான் நான் சொல்லணும், சாதாரணம் அல்ல. ஒரு நபரை நாம் பார்ப்பதே அதிசயம் என்று நினைக்கும் போது, அதுவும் மயிலாப்பூர்ல இவ்வளவு பெரிய ரசிக பெருமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல, அற்புதமான கலைஞர்கள் இருக்கக்கூடிய பூமியில நீங்க எல்லாரும் வந்து பெரியவாளை கேட்கணும்னு வரீங்க இல்லையா, அந்த நிழலிலே நாங்களும் உங்கள் ஆசி பெறுகிறோம் என்று நன்றியோடு சொல்லிக்கொண்டு அடியேன் ஆரம்பிக்கிறேன். இது ஒரு பெரிய விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வில்லு அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, பரமாச்சாரியால் கரம் தொட்ட தீட்சை எல்லாம் உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு முன்னுரை சொல்லி இருக்கிறேன். தெய்வத்தின் குரலை, தரிசன அனுபவங்களை வில்லிசையிலே சொல்ல வேண்டும் என்று எங்கள் அன்பு அண்ணா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அண்ணாவும் எங்கள் அன்பு அண்ணா பிவி பவன் நிர்வாகிகள் 2 பேர், அருமையான நம்மளுடைய ராமசாமி அண்ணா அண்ட் வெங்கடாச்சலம் அண்ணா எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு எல்லாம் நல்லது அருள் பிரசாதம் கொடுக்கணும்னு நினைச்ச காரியம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு நாங்க உழைக்கணும் 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 நினைச்ச காரியம் இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய வெற்றி எங்கேயோ நம்மை கொண்டு போய் கொண்டிருக்கிறது, நல்ல பாதையில் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அத்தனைக்கும் சாட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா, தெய்வத்தின் குரல் தான். நான் எப்பவுமே இந்த நம்ம நிகழ்ச்சியில இந்த 1.5 மணி நேரத்துல என்ன விஷயமா வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, தரிசன அனுபவங்களை சொல்லிக்கொண்டே செல்கிறோம். அதை நம்ம மனசார உணர்ந்துட்டு, வில்லுப்பாட்டுல ரொம்ப கஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல பாட்டு போடுறது, எந்த இடத்துல வசனம் பேசுறது, என்ன பாட்டு போடுறதுங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்ல, ஒரு டைரக்ட் டச் இருந்தாதான் முடியும் இல்லீங்களாண்ணா. எல்லாத்தையும் நம்ம நினைச்சதெல்லாம் பாடிட முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நாங்க பாடிக்கிட்டே இருக்கோம், அது ஒரு இடத்துல ஃபீல் ஆகும், நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம், அது ஒரு இடத்துல ஃபீல் ஆகும்,
2 ஃபெயில் ஆகிறதுக்குள்ள நாங்க கீழே இறங்கிடுவோம் அப்படின்னு அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்கள் கண்கள் தான் எனக்கு கடிகாரம், உங்களுடைய மனம் தான் எனக்கு கடிகாரம். அப்பேற்பட்ட இந்த மயிலாப்பூர் மக்களிடையே இந்த தெய்வத்தின் குரலை சொல்லி ஆரம்பித்து இன்றைக்கு ஒரு 5-6 அனுபவங்களை அன்போடு தயாரித்து வில்லிசையாக கொண்டு வந்திருக்கிறேன் உங்கள்கிட்ட. போன வாட்டி ஆமா போடுறதுக்கு ஜூனியர் இருந்தார், இன்னைக்கு சீனியரே வந்துட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா போடாம இருக்க முடியல. ஏன் தெரியுமா? அந்த ஆமாங்கிற வார்த்தைக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு சார். நான் சொல்லலைங்க, பிரம்மாச்சாரியார் சொல்றாரு. எல்லாமே பெரியவா பெரியவா பெரியவா, நம்ம கருத்து எதுவுமே கிடையாது. ஏன் நம்ம கருத்து? அவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம கருத்து எல்லாம் அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டிய கருத்து தானே. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த சுப்பு நீ இந்த வில்லு பாட்டு அது ஒரு அனுபவம் நம்மளுக்கு. இப்ப பிரச்சனையே என்னன்னா, குடும்பத்துல அப்பா அம்மா சொன்னா பிள்ளைகள் ஆமா போடுறது இல்ல, பிள்ளைகள் சொன்னா அப்பா அம்மா ஆமா போடுறது இல்ல. கரெக்டுங்களா? கரெக்டுங்களா நான் சொல்றது? சரி, ஸ்கூலுக்கு தள்ளி விட்டாங்கன்னா ஸ்கூல்ல டீச்சர் சொல்றதுக்கு ஆமா போடுறது இல்ல. சரி, பசங்க சொல்றதுக்கு டீச்சர் ஆமா போடுறாங்கன்னா அதுல ஒரு ஈகம் வந்துடும் சில பேருக்கு. எல்லாரும் நல்ல ஆசிரியர்கள் தான் இருந்தாலும் சில பேர் போடுறது இல்ல. எல்லாத்துக்கும் ஹெட்மிஸ்டர்ஸ் போடுறது இல்ல, நீங்களும் ஒரு பிரின்சிபல் தான். ஆக எல்லாருமே எல்லாத்துக்குமே ஆமா போட முடியறது இல்ல. ஆக இந்த உலகத்திலே பஞ்சமான வார்த்தை ஆமா என்பது. ஆமா, என்னோட எண்ணமே சொல்ல வைக்கிறதா. ஏன் பஞ்சம் தெரியுமா? நெஞ்சம் திறந்து விட்டால் ஆஞ்சநேயர் மாதிரி ஆமா வரும். என்ன சார்? கண்டிப்பா சார், நீங்க சொன்னது ரொம்ப ரைட்டு. ஏன்னா சீதை என்ன சொன்னாலும் ராமன் ஆமா போட்டார். காட்டுக்கு போனாலும் சௌரியமா இருந்தாரு இல்லையா? சௌரியமா இருந்தார் இல்லையா? அந்த காட்டுக்கு போகும்போது ராமன் கிட்ட சீதை கேட்டாலாம், என்ன விட்டுட்டு போறீங்களான்னு. உடனே ராமன் சொன்னாரா, நீ சௌரியமா இங்க இருக்கலாமே, இல்ல ஒரு மாமியார் 3 மாமியார் இருக்காங்க, சௌரியமா இருந்துட்டு போலாமே, ஒன்னே கஷ்டம்னு தெரியாது, அதுவே கஷ்டம் தெரியாது, இருந்துட்டு போலாமே. நீ ஏன் பாடி இப்ப நாங்க கச்சேரிக்கு போகும்போது எங்க அம்மாவை கஷ்டப்பட்டு கூட்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சொன்னாரா, வேண்டாம் நீ வருவது எனக்கு துன்பமே என்றாராம். காணக கஷ்டம், காட்டுக்கு என் கூட வருவது துன்பமே. பெண்ணுன்னா அப்படி பேசணும் சார். என்ன தெரியுமா சொன்னாளா? என்ன சொன்னீங்க? நாதா, நீ என்னோட காட்டுக்கு வருவது துன்பமே என்று சொன்னேன். அப்ப சீதை சொன்ன வார்த்தை, அப்படி என்றால் என்னை பிரிவது உங்களுக்கு இன்பமோ? பேசினா அப்படி பேசணும் சார், யோசிக்க வேண்டிய விஷயம். அப்படி பேசினா ஆமா போடணும் சார், அவ்வளவுதான் விஷயம் நம்மளுக்கு. இந்த ஆமாக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னாருன்னா, அந்த பஞ்சமான வார்த்தையை நெஞ்சம் திறந்து ஆஞ்சநேயர் மாதிரி நான் போடுங்கன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்கிட்ட இல்ல, நான் இருக்கேன்னு சொல்ல பெரியவா 1964 அப்பாட்ட சொன்னது. அது எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை நாங்க மட்டும் பீரோல பூட்டி வைக்க கூடாது. பீரோல பூட்டி வச்சா பீரோல தான் இருக்கும். சொன்னா நான் ஹீரோ ஆயிடுவேன், அது ஹீரோயின் ஆயிடுவேன். அதுதான் சொல்றேன். என்னன்னா ஆ என்பது மா என்பது சுப்புவோம் வில்லுப்பாட்டுல திருநெல்வேலி ஆச்சாரத்துல பண்ணிட்டு இருக்கியே, அதோட விளக்கம் உனக்கு என்ன தெரியுமோ? அப்ப எல்லாம் அமைதியா அப்படியே சொல்லி மக்களுக்கு சொல்லணும்னு கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப சொன்னாரா, அதாவது சைவ இலக்கியம் வைணவ இலக்கியம்னாலே 2 தான். ஒண்ணு திருப்பாவை, இது ஒண்ணு திருவம்பாவை. திருவம்பாவை எழுதினவர் மாணிக்க வாசகர், திருப்பாவை எழுதின அம்மா நம்ம கோதை நாச்சியார், ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் என்ன நினைச்சாலாம், நம்ம மாணிக்க வாசகர் என்ன நினைச்சாரா அப்படின்னு நினைச்சதை நமக்கு சொல்றவர் இந்த நான் இருக்கேன் என்னும் குரலுடைய நாயகர் நாராயண குரலின் அற்புதமான ஆச்சாரியார் தான் சொல்றாங்க. என்ன தெரியுமா சொல்றாரு? அதாவது மாணிக்க வாசகர் நினைச்சாரா, இப்ப நான் பாடுறதுல பெருசு இல்ல, எனக்கு முன்னால ஒருத்தி பாடி இருக்கா, அவ யாருன்னா அவ கண்ணனுக்கு பாடி இருக்கா, அவ பேரு ஆண்டாளு, அதை நான் ஃபுல்லா சொல்ல மாட்டேன். அந்த ஆண்டாள் நாச்சியார் என்ற எழுத்திலே வார்த்தையிலே முதல் எழுத்தாகிய ஆவண்ணாக்கு மரியாதை கொடுத்து என்னுடைய திருவம்பாவை ஆரம்பிக்கும் போது அந்த பாவை பாட்டு எழுதிய அந்த நாயகிக்கு மரியாதை கொடுத்து என்னுடைய பாவையிலே சிவனை பாடும் போது முதல் எழுத்து ஆவண்ணாவின் எழுத்தை வைத்து ஆதியும் நிறைய டிசம்பர்ல மட்டும் நினைக்க கூடாது, எல்லா இடத்துலயும் நினைக்கணும். அப்ப ஆண்டாள் நினைச்சாலா, நான் என்னங்க எழுதுனேன், எனக்கு பின்னால ஒருத்தர் வந்து எழுத போறாரு, அவர் மாணிக்க வாசகரு, சிவனுக்கு எழுத போறாரு, அற்புதமா எழுதுவாரு, அவருடைய பேரை நான் ஃபுல்லா சொல்ல முடியாது, அதனால பின்னால ஒருத்தர் வந்து சிவனுக்கு எழுத போறாருங்கிறத குறிப்பாகவும் அவருக்கு நன்றி சொல்லியும் அவருக்கு வணக்கம் சொல்லியும் என்னோட திருப்பாவையில முதல் எழுத்தாக மாவண்ணாவுக்கு நன்றி சொல்லி மாணிக்க வாசகருக்கு நன்றி சொல்லி மார்கழி திங்கள் இந்த ஆவண்ணாவை இப்படி வைங்கோ, மாவண்ணாவை இப்படி வைங்கோ, 2 சேர்த்து என்ன வருது? அவ்வளவுதான் சார்.
அவ்வளவுதான் சார். நான் ஹீரோ ஆனதுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு எனக்கு இன்னைக்குதாங்க தெரியுது. கண்டினியூ பண்ணிட்டே இருங்க, லைஃப் லாங் கண்டினியூ பண்ணலாம். அப்பதான் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா இவாளுக்கும் வர்ற சண்டையை அன்னைக்கே புரிஞ்சுண்டு, அதுதான் ஆண்டாளும் நம்ம மாணிக்க வாசகரும் எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருக்காங்க. அத வந்து தெய்வத்தின் குரலாக எங்களுடைய தந்தையாருக்கு அவர் சொன்னதை சமர்ப்பிச்சுட்டு இன்னைக்கு சீனியரோட வந்து ஜூனியரோட வந்து அன்பு கலைஞர்களோட வந்திருக்கிறேன். தெய்வத்தின் குரல்ல ஒரு அருமையான கருத்து, அதை விளக்கம் சொல்லிட்டு அனுபவத்துக்கு நான் போறேன். என்ன சொல்ற, இப்போ கரண்ட் டாபிக்கு தேவையானதா எடுப்பேன். பெரிய புக்கு, பெரிய வால்யூம், நான் தேவையானது எடுக்கணும்ல. வெளிக்காரியங்களில் எத்தனை வேற்றுமை இருந்தாலும், பகவான் சொல்றது, வெளிக்காரியங்களில் எத்தனை வேற்றுமை இருந்தாலும் இதயத்திலே அன்பு இருந்தால் தேசமே பரமசாந்தமாக இருக்கும். இது ஒரு பெரிய விஷயம். அன்புங்கிறது 3 எழுத்துன்னு நினைக்கிறீங்க, அதுக்கு ஒரு சக்தி இருக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய சக்தி! உலகத்திலேயே எங்கேயுமே கிரியேட் பண்ண முடியாத சக்தி. ஏன் கேட்டா எல்லாருக்கும் உள்ளே இருக்கும், ஆனா தெரியாது. வள்ளல் பெருமான் சொல்வாரு, எழுதுதல் அறிய சீர் அருட்பெரும் ஜோதின்னு சொல்வார். ஏன் தெரியுமா? ஆண்டவனை நம்ம சொல்ல முடியாது, ஆண்டவனுக்கு ஃபிகர் கொடுக்க முடியாது. அப்படி அன்புங்கிற வார்த்தையை நம்ம சொல்லவே முடியாது. உங்களிடம் நான் அன்பு வைத்திருப்பதை காண்பிக்கத்தான் முடியும், நான் சொல்ல எழுதி கட்டுரை எழுத முடியாது. அப்பா சொல்லுவாங்க, ராஜரத்னம் பிள்ளைகிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், ஜோடி ராகத்தை பத்தி கட்டுரை எழுதி கொடுங்க சுவாமி அப்படின்னாராம். உடனே அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? மயிலாப்பூர் மக்கள்கிட்ட அதை சொல்லணும். அருமையா ஒரு வார்த்தை சொன்னாராம், சாமி ஜோடி ராகத்தை பத்தி கட்டுரை நான் எழுதவா? சும்மா சொல்லுங்க, ஒரு 2 மணி நேரம் ஆலாபனம் வாசிச்சு காமிச்சிடனே, கட்டுரையெல்லாம் எழுத சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? ஜோடி ராகத்தினுடைய சுவை எழுதுதல் அறிய சீரர் ஜோதிதான். எழுதுனா ரசிக்கிறது அப்புறம், ஆனால் பாடும் போது, கட்டுரை வாசிக்கும் போதும் இருப்பதை விட அதிகமாக பாடும் போதும் வாசிக்கும் போதும் கிடைக்கும் என்று சொன்னதை இன்னைக்கு பெரியவா சொல்லியிருக்கா. அப்புறம் ஒண்ணு சொல்லுங்க, சாமானிய தர்மங்களை, விசேஷ தர்மங்களை குடும்பத்துல எல்லாருமே கவனிக்கணும்னு சொல்றார். உடனே நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், இப்பெல்லாம் நல்ல வார்த்தையை சொன்னா சண்டை வந்துருது சார். அப்படியா? ஆமா, அது என்ன வார்த்தை நான் சொல்ல மாட்டேன், சொன்னா சண்டை வந்துருது. அதுக்கு ஒரு விவாதம் நடக்குது. நல்லதுல சண்டையே வரக்கூடாது. நீங்க சர்க்கரையை பத்தி சண்டை போட்டீங்கன்னா இனிமையாதான் சார் இருக்கணும். சர்க்கரை எப்படி இருந்து காரமா சண்டை போட்டா எப்படி? அந்த மாதிரி நம்மளுடைய அற்புதமான வார்த்தை சாமானிய தர்மம்னா என்னன்னா, இதை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு ஒரு வள்ளல் பெருமான் அருமையா ஒரு பாட்டு இருக்காரு. நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, பெரிய பாட்டு. இதெல்லாம் இல்லாம இருந்தா, இந்த குற்றம் எல்லாம் இல்லாம இருந்தா சாமானிய தர்மத்தை கடைபிடிக்கும் ஒரு உத்தமமான மனிதன் என்று அர்த்தம். இதை நீங்கள் மனதில் அப்படியே சாமானிய தர்மனை எடுத்து விளக்கி சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, குட்டியா 2 விளக்க சொல்லிட்டு முதல் அனுபவத்துக்கு நான் போறேன். சரி, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ சார், இன்னொரு கலைஞருக்கு, இன்னொரு நாடக கலைஞருக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷப்படணும் சார். அதான அழகு. அதே மாதிரி ஒரு நிர்வாகி ஒரு கலைஞரை பத்தி நம்ம கிட்ட கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன், சுத்தி முத்து பார்த்துட்டு அந்த ஆள் இல்லன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. அவரை பத்தி நல்ல வார்த்தை சொல்லணும், தெரியுதோ இல்லையோ நல்ல வார்த்தை சொல்லணும். அதான் அழகு. அத மாதிரி நல்லா பண்ற ஒரு கச்சேரிக்காரருக்கு விமர்சனம்னு வச்சுக்கோங்களேன், அது அருமையா வாயாறு எழுதணும், மனசார எழுதணும். ஏன்னா நெகட்டிவாக பேசக்கூடிய பேச்சு அசாதாரண விஷயங்கள், சாமானிய தர்மம் அல்ல. சாமானிய தர்மம் என்பது எல்லோரையும் நேசிப்பது, அறம் கொடை கொடுத்து கொண்டே இருப்பது என்று சொன்ன தெய்வத்தின் குரலை நாம் அனுபவித்து விட்டு, இன்றைக்கு நம்ம முதல் அனுபவமாக அப்படியே திருவையாருக்கு உங்களை கூட்டு போகிற ஜெய ஜெய சங்கர கோஷத்தோட எல்லாரும் வந்திருக்கீங்க. நான் அன்போடு சொன்ன மாதிரி உங்களை பார்க்கவும் மகிழ்ச்சி, பேசவும் மகிழ்ச்சி. 8 மணியானதான் எனக்கு மகிழ்ச்சி இல்லை, ஏன்னா நிகழ்ச்சி முடியுது இல்லையா, அதனால் மறுபடியும் உங்களை பார்க்கணுமே என்ற தேட்டம் வருகின்றது. அதனால் இப்ப எல்லாரும் ஜெய ஜெய சங்கர கோஷத்துல சேர்ந்து சொல்லுவோம்.